Hi friends, welcome to my channel Only Food 365. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா curd rice, lemon rice அப்புறம் potato fry எப்படி பண்றதுன்னு. இது வந்து ஒரு quick டேஸ்டியான lunch box recipe. travel பண்றவங்களுக்கு கூட இந்த ரெசிபி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம curd rice பண்ணலாம். ஸோ அதுக்கு என்னென்ன ingredients தேவைன்னு பார்க்கலாம். நான் வந்து 1/2 கப் தயிரும் 1/2 லிட்டர் பாலும் எடுத்திருக்கேன். ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, 1 வரமிளகா, இந்த சைஸில் இஞ்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. இஞ்சி வந்து இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 3 கப் சாதம் எடுத்துகிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. சாப்பாடு சூடாக இருந்தால் தான் தயிர் சாதத்துக்கு ஏற்ற மாதிரி பிணைய முடியும். சாப்பாடு நல்லா பிணைஞ்சதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு கடாயில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம், மிளகா, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சிருந்த இஞ்சி போட்டுக்கலாம். வெங்காயம் எல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இதை வந்து நம்ம சாப்பாட்டில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே தான் சாப்பிடுவீங்க அப்படின்னா 1/2 லிட்டர் பாலும் 1/2 கப் தயிரும் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவே நீங்கள் காலையில் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு மத்தியானம் தான் சாப்பிட்ற மாதிரி இருந்தீங்கன்னா அதுக்கு 1/2 லிட்டர் பாலும் 1 டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றினா போதும். இதுவே நீங்கள் ஒரு 1/2 ஹவரில் சாப்பிட்ற மாதிரி இருந்தீங்கன்னா 1/2 லிட்டர் தயிரும் 1/2 டம்ளர் பால் ஊற்றினா போதும். இன்னும் ஒரு 2 ஹவர்ஸில் இது தயிர் சாதம் ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம லெமன் ரைஸ்க்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு பார்க்கலாம். 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 வரமிளகா, ஒரு கையளவு வெங்காயம் எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 லெமனை வந்து நல்லா புழிஞ்சு ஜூஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 4 கப் சாதம் எடுத்திருக்கேன். அதில் 4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறப்போ நம்ம லெமன் ரைஸ் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் போட்டுக்கோங்க. அதில் வெங்காயம், மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இதை நம்ம சாப்பாட்டில் ஆட் பண்ணிக்கலாம். அதே கடாயில் நம்ம எடுத்து வச்சிருந்த லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது வந்து நல்லா ஒரு கொதி வந்தனையும் இதை நம்ம சாப்பாட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
அவ்வளோதான், நம்ம லெமன் ரைஸ் இஸ் ரெடி. நெக்ஸ்ட்டு வந்து பொட்டேட்டோ ஃப்ரைக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு பார்க்கலாம். 5 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அதை வந்து தோல் சீவி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி சைஸில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கை போட்டுக்கலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் வேகணும். நீங்கள் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா வந்து இந்த மாதிரி வணக்கிட்டே இருங்க, இல்லைனா அது கீழே வந்து அடி பிடிச்சிடும். இது வந்து கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சாம்பார் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கீழே அடி பிடிக்காமல் இருக்கும். இது வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த கர்ட் ரைஸ், லெமன் ரைஸ் அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை இஸ் ரெடி. இது வந்து ஒரு சூப்பரான டெலிஷியஸ் ரெசிபி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.